இக்கதை பண்டிட் நடேச சாஸ்திரிகளால் தொகுத்து எழுதப்பட்டது. ஒரு ஊரில் ஒரு பலசாலி இருந்தான். அவன் ஒரு மாட்டை கூட சுலபமாக சுமந்து செல்வான். அவனை எல்லோரும் கையால் வல்லவன் என்று அழைத்தார்கள். அந்த ஊரிலேயே வாய் சாதுரியமானவன் ஒருவனும் இருந்தான். அவன் தன் புத்தி கூர்மையாலும் பேச்சாலும் எதையும் சாதித்து விடுவான். அவனை வாயால் வல்லவன் என்பார்கள். ஒருநாள் இருவரும் யார் பலசாலி திறமைசாலி என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். வாயால் வல்லவன் எதற்கு வாக்குவாதம்? நாம் இருவரும் சேர்ந்தால் பலம் எதையும் எதிர்கொள்ளலாம் என்று சொன்னான். ஒரு நாள் ஒரு விழாவிற்காக ஆடு ஒன்று வாங்க வேண்டி இருந்தது. நண்பா, வா போய் சந்தையில் ஆடு வாங்கி வரலாம். ஏன் காசு கொடுக்க வேண்டும்? இங்கு உள்ள ஆட்டுக்கொட்டிலிருந்து ஒரு ஆடு எடுத்து கொள்ளலாம். நன்றாக இருட்டும் வரை காத்திருந்தார்கள். அந்த சமயம் அங்கே ஒரு பூதம் ஆடை திருட வந்தது. கொழுத்த ஆடுகள், என் பசிக்கு நல்ல விருந்து. இரண்டு மனிதர்கள் வருகிறார்கள். நான் ஒரு ஆடாக மாற வேண்டும். வா, ஒரு கொழுத்த ஆடாக எடுத்து கொள்ளலாம். அவர்கள் எடுத்தது ஆடு வேஷத்திலிருந்த பூதமாகும். அது ஒரு பூதமாதலால் மிகவும் கனமாக இருந்தது. நண்பா, இந்த ஆடு மிகவும் கனமாக உள்ளது. என்னாலேயே முடியவில்லை. அது பூதம்தான் என்பது வாயால் வல்லவனுக்கு தெரிந்துவிட்டது. அப்படியானால் நாம் இதை இரண்டாக வெட்டி ஆளுக்கு பாதியாக தூக்கலாம். எடு அந்த ரம்பத்தை. இதை கேட்ட அந்த பூதம் பயந்து நடுங்கிவிட்டது. ஐயோ, நான் போகிறேன். 2 பலமான மனிதர்கள் என்னை பிடித்து வெட்ட வந்தார்கள் என்று அந்த பூதம் சொன்னவுடன் மற்ற பூதங்கள் சிரித்த பயந்தான் கொள்ளி என்று கிண்டல் செய்தது. வாருங்கள் எல்லோரும், நாம் அவர்கள் வீடு சென்று அவர்களை பிடித்து வருவோம். வாயால் வல்லவன் வீட்டில் அவன் மகன், மனைவி மற்றும் கையால் வல்லவன் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது எல்லா பூதங்களும் வீட்டை சுற்றி ஜன்னல் வழியாக பார்த்தது. கையால் வல்லவன் பூதங்கள் வந்ததை பார்த்து பயத்துடன் வாயால் வல்லவனை எழுப்பினான். நண்பா, பயப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன, எழுந்திரு, எனக்கு பசி, சாப்பாடு போடு என்று மனைவியை எழுப்பினான். அவள் காதில் நான் சொல்வதைப் போல் சொல் என்று சொன்னான். நான் மதியம் பிடித்து வந்த பூதத்தை போடு. ரொம்ப பசி. ஏது பூதங்கள்? அதுகளை நம் மகன் நொறுக்கு தீனியாக தின்றுவிட்டான். அப்போ நான் போய் வேற ஏதாவது பூதங்களை பிடித்து வருகிறேன். ஒரு சின்ன பையனை நொறுக்கு தீனியாக 2 பூதங்கள் சாப்பிட்டால் அப்பா எவ்வளவு பூதங்களை சாப்பிடுவான்? இங்கு இருந்தால் ஆபத்து. எல்லோரும் வாருங்கள், ஊரை விட்டு காட்டுக்கு ஓடி போய்விடலாம். அப்படியாக எல்லா பூதங்களும் ஊரை விட்டு அருகிலிருந்த காட்டுக்கு போய்விட்டது. சில நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் இருவரும் பக்கத்துக்கு ஊருக்கு சென்று சாமான் வாங்கி வந்தார்கள். காட்டின் வழியே நடந்து வரும்போது பொழுது சாய்ந்து இருட்டிவிட்டதால் அங்கு இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறி விடியும் வரை தங்கிவிட நினைத்தார்கள். ஊரை விட்டு ஓடி வந்த பூதங்கள் காட்டில் அந்த மரத்து அடியில்தான் வசித்து வந்தன. பூதங்களை பார்த்த கையால் வல்லவன் பயத்தில் தவறி கீழே விழுந்து விட்டான். வாயால் வல்லவன் உடனே சாதுரியமாக, நண்பா, சீக்கிரம், நம் பசிக்கு 2 பூதங்களை உடனே பிடித்து வா, சாப்பிடலாம். அதுவும் அந்த 2. இதை கேட்ட பூதங்கள், ஐயோ, இங்கேயும் வந்துவிட்டார்கள் அந்த மனிதர்கள். வாருங்கள், நாம் வேறு ஏதாவது நாட்டுக்கு போய்விடலாம் என்று எல்லா பூதங்களும் ஒரே அடியாக ஓடிவிட்டது. நண்பா, மிக்க நன்றி. உன் புத்தி கூர்மையால் என்னை பல முறை காப்பாற்றி விட்டாய். நமது வலிமையை நன்றாக பயன்படுத்துவோம். உடல் வலிமையை விட வாய் சாதுரியம் முக்கியம்.